நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நேற்றைய ராகுவை பற்றிய ஒரு சிறு முன்னுரையாக ராகுவின் சுபத்துவம் வரிசையாக சூரியனில் ஆரம்பித்து இன்றைக்கு 8வது கிரகமான ராகுவிற்கு வந்துவிட்டோம். மிகவும் சுவாரஸ்யமான ஒரு கிரகம் ராகு அப்படின்றத அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அதாவது கணிக்க சிக்கலான ஒரு சுவாரஸ்யமான கிரகம் ராகு. ராகு தசை பெரும்பாலுமே ராகு தசை நல்லது தான் செய்யும். அதையும் சொல்லிடுறேன். 90% பேருக்கு ராகுதசை கூடுமானவரை நன்மைகளை செய்வது தான் வழக்கம். ஒரு நல்ல அனுபவமுள்ள ஜோதிடரால் இதை ஒத்துக்கொள்ள முடியும். அதாவது ராகுதசை பெரும்பாலும் கெடுதல்களை செய்கிறதில்லை. ஏன்னா ராகு ஒரு பச்சோந்தி கிரகம்னு அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா. எல்லா நிலைகள்லையும் இருக்கின்ற பாசிட்டிவ் அமைப்புகளை மட்டுமே எடுத்துக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு கிரகம் ராகு. ஆகவே இந்த ராகு மிக பெரும்பாலும் கடுமையான நிலைமையில் தானும் கெட்டு தானும் பாவரின் வீட்டில் அமர்ந்து 6, 8, 12 மாதிரி பாவரின் வீட்டில் அமர்ந்து முழுக்க பாவத்தன்மை பெற்று செவ்வாய் சனியின் தொடர்புகளை பெற்று அந்த செவ்வாய் சனி லக்ன சுபர்களாக இல்லாமல் அந்த செவ்வாய் சனியும் லக்ன சுபர்களாக இல்லாமல் பாவர்களாக அமர்ந்திருக்கின்ற பொதுவான பாவர்களான செவ்வாயும் சனியும் லக்ன சுபர்களாகவும் ஆகாமல் ஆதிபத்திய விசேஷமும் காரகத்தன்மையும் நல்ல தன்மைகளும் இல்லாத நிலையில் ராகுவோடு தொடர்பு கொள்ளுகின்ற நிலைமையில தான் பெரும்பாலும் ராகு கடுமையான இதை செய்வார். பொதுவாக பார்த்தீங்கன்னா திடீரென்று முன்னேறியவர்கள், திடீரென்று புகழடைந்தவர்கள், இவர்களுடைய அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ராகு மிக வலுவான ஒரு நிலையில் இருக்கும். சுபர்களோடு லக்ன சுபர்களோடு ஆதிபத்திய விசேஷம் உள்ளவர்களோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை மிக இதாக இருக்கும். சனியை 4-5 வீடியோக்கள் சுபத்துவ வீடியோக்கள் போட்டோம்னு நினைக்கிறேன். அப்போ அந்த சனிக்கு 4-5 வீடியோக்கள் போட்டதை போல் ராகுவிற்கும் ஒரு 4-5 வீடியோக்களை கண்டிப்பாக போடணும். ஏன்னா தடுக்கின்ற கிரகம் கொடுக்கின்ற கிரகத்தை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வதை விட தடுக்கின்ற கிரகத்தை தான் நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கணும். அதுதான் பலனை குழப்புகின்ற ஒரு இடம். இது நடக்குமா நடக்காதான்றதை ராகு தான் முடிவு செய்வாரே தவிர நிச்சயமாக ஆசிரியர் தினத்திற்காக என்னுடைய படம் பொறிக்கப்பட்ட இந்த கப்பை காணிக்கையாக அனுப்பிய சகோதரிக்கு நன்றி சொல்லிடுறேன். சரி, இந்த நிலையில் ராகுவின் சுபத்துவ வீடியோக்களை முதல் வீடியோவாக ஆரம்பிப்போம். எதுலேயுமே ஒரு முதல் நிலை உயர்நிலை அமைப்பு இருக்கு இல்லையா. அந்த உயர்நிலை அமைப்புன்றதை நான் அடிக்கடி சொல்லுகிறேன். வீடு கொடுத்தவனுடைய வலு. ராகு எப்போது பலம் தருவார்? ராகுவின் தசையில் புக்திகளில் பலம் தருவார். ராகுவின் தசை பருவத்தில் வர வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ராகு சுபத்துவமாக இருந்தாலும் கூட நல்ல நிலைமையில் இருந்தாலும் கூட பருவத்தில் போகக்காரகன் கடுமையான போகங்களை எல்லா விதமான அமைப்புகளையும் கொடுத்து அனுபவிக்க. போகம் என்றால் என்ன? அனுபவம், சுகானுபவம்னு சொல்லக்கூடிய சில நிலைகள். அப்போ ஒரு விஷயத்தில் எல்லா விதமான சுகங்களையும் அனுபவிக்க வேண்டும். புத்திர சுகம், வாகன சுகம், பெண் சுகம், மண் சுகம், எல்லா விதமான அமைப்புகளையும் ஒரு மண்ணை அனுபவிக்க வேண்டும், ஒரு சொகுசு வாழ்க்கையை வாகனத்தை அனுபவிக்க வேண்டும். அனைத்து விதமான சுகங்களையும் அனுபவிக்க தூண்டுபவர், கொடுத்து அதை அனுபவிக்க செய்பவர் போகக்காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு. அதனால தான் ராகு தசை பருவத்தில் வரணும். சிறு வயதில் வரக்கூடாதுன்னு சொல்லப்படுகிறது. ஒரு 13-14 வயதிலேயோ அல்லது பிறந்த உடனேயே வருகின்ற ராகுவின் திசை சரியான பலன்களை தருவதே இல்லை. எல்லாவற்றிற்கும் சில கணக்குகள் இருக்கின்றன. நான் இப்போது சொல்லுகின்ற இந்த பருவ அமைப்புகளை தான் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுமே தவிர 4வதாக சனி தசை வந்தால் பலன் தராது, 5வதாக செவ்வாய் தசை வந்தால் பலன் தராது, 6வதாக ராகு தசை வந்தால் பலன் தராது, நீச்சனுடைய தசை 3வதாக வந்தால் பலன் தராது, இப்படிலாம் பேசவே கூடாது. இதெல்லாம் பொதுவான அமைப்புகள். இதெல்லாம் மறந்துடுங்க. இதெல்லாம் முட்டாள்தனமான ஜோதிடம். 3வது தசையாக நீச்ச தசை வந்தால் பலன் தராதுன்னா என்கிட்ட நூற்றுக்கணக்கான 3 நீச்ச தசையில் மிகப்பெரிய அமைப்புகளில் போனவர்களுடைய அமைப்புகளை கொடுத்துருவேன். 4வதாக அந்த தசை வராது, 5வதாக இந்த இதை பற்றியெல்லாம் பொதுவான திசை அமைப்புகளை பற்றி பேசியிருக்கிறேன். ஆயினும் இந்த மிக நுணுக்கமான விஷயங்களை பற்றி தான். அதே நேரத்தில் ஒரு தசை எப்படி வரணும்? உயிர்காரகத்துவத்தை கொடுத்ததற்கு பிறகே குரு ஜடக்காரகத்தை கொடுப்பார் என்று சொல்லியிருக்கிறேன். அப்போ குருதசை தகப்பனாகிற வயசில் வரணும். 35 வயசு 30 வயசில் வந்ததுன்னா மிகப்பெரிய யோகம். 25 வயசில் வந்ததுன்னா கூடுதலாக 28 வயசில் தகப்பனாக்கிட்டு சுயபுத்திலேயே தந்தையாக ஆனதற்கு பிறகு யோகங்களை தரக்கூடிய ஒரு நிலையை கொடுப்பார். ஆகவே எந்த ஒரு கிரகமும் எப்படி எங்கே எப்பொழுது பலன் தரும் அப்படின்றது கணிக்கிறது மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம்.
ராகு திசை நல்லா தாங்க இருக்குது, ஆனால் அவருக்கு பலன் தரல. எப்போயா வந்ததுன்னு கேட்டால் 5 வயசில் ஆரம்பிச்சது, பிறக்கும்போதே 2 வருஷம் ராகு திசை போயிருந்தது. 16 வயசு வரைக்கும் ராகு திசை நடந்ததுன்னா 16 வயசு வரைக்கும் புள்ள படிக்கவே படிக்காதே. போகக்காரகனுடைய திசை அமைப்புகள் வரும்போது, போகத்தை தூண்டுகின்ற ஒரு கிரகத்தின் அமைப்பு வரும்போது, அதற்கு உடல் தயாராகாத நிலையில், மனம் தயாராகாத நிலையில், உடலும் மனமும் ராகுவோடு சேர்ந்து போட்டி போட்டு எதிர்த்து பிள்ளையை விளையாட்டுத்தனமாக்கி விடுமே. அதுதானே உண்மை. அதனால தான் சிறு வயதில், இளம் வயதில் சில விஷயங்கள் வரக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ முதல்ல ராகுவின் சுபத்துவம் என்கின்ற ஒரு அமைப்பை, உயர்நிலை அமைப்பை அடிக்கடி நான் சொல்லுவேன். விதியை விட விதிவிலக்குகள் தான் முக்கியம். அந்த நிலைமையில் நான் அடிக்கடி சொல்வது, ஒரு தசை நன்றாக வலுவாக யோகங்களை செய்கின்ற அமைப்பின் அடிப்படையில் இருக்க வேண்டுமெனில், நான் அடிக்கடி சொல்வதைப் போல தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவன் வலுக்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறேன். மிகப்பெரிய விஐபிக்கள், கொடுத்து வைத்தவர்கள், பிறவியிலிருந்தே நன்றாக இருப்பவர்கள், இவருடைய ஜாதக அமைப்பெல்லாம் மேற்கோள் காட்டியிருக்கிறேன். அதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். ஆக அந்த அமைப்பின்படி ராகுவின் சுபத்துவத்திற்கு முதல் தன்மையாக, சுபத்துவமோ பாவத்துவமோ, ராகு வலிமையாக தன்னுடைய அமைப்பை மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் கூட அடுத்து 3வது 4வது இடத்துல தான் கொண்டு வர போகிறேன். வரிசைப்படி நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களில் இருக்கின்ற விதிகளும் அதற்கான விதி விலக்குகளையும் மிக தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதன் அடிப்படையில் இப்போது ராகுவின் சுபத்துவ முதல் அமைப்பான ஒரு கட்டம் இப்போது வந்திருக்கிறது. அந்த கட்டம் பார்த்தீங்கன்னா, ராகு மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 இடங்களில் இருக்கக்கூடிய ராகு, மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 இடங்களில் இருக்கக்கூடிய ராகு சுயமாக செயல்படுவார் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர சுபத்துவமாக செயல்படுவார்னு சொல்லப்படலை. அதுவும் உண்மை. ராகு இந்த இடங்களில் தனித்தன்மையோடு இயங்கக்கூடியவர் அப்படின்னு தான் வச்சுக்கணும். அதைவிட மேலாக ராகு, சென்ற வீடியோவில் நான் சொன்னதைப் போல, ராகு இருக்கும் இடத்தின் அதிபதியைப் போல செயல்படுவார். ராகு இருக்கும் இடத்தின் அதிபதியைப் போல செயல்படுவார் என்பதையும், ராகு மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 இடங்களில் தனித்தனியாக செயல்படுவார். எப்படி அமைப்பில் இருப்பார் அப்படிங்கிறதையும் இப்போது இந்த மேலே ராசி கட்டம் வந்திருக்கிறது. இப்போது நான் சொன்ன இடங்களில் மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 இடங்களில் இப்போதைய கட்டம் காட்டப்பட்டிருக்கிறது. இந்த 5 இடங்களில் இருக்கின்ற ராகு தனித்து சுயத்தன்மையோடு செயல்படுவார் அப்படின்னு நம்முடைய மூல நூல்கள் சொல்லுகின்றன. மறுபடியும் சொல்லுகிறேன், ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்கள் 7 கிரகங்களை பற்றி இருக்கின்ற நிலைமையில் நூற்றுக்கணக்கான ஸ்லோகங்கள் கூட ராகு கேதுக்களை பற்றி கிடையாது. மூல நூல்களிலேயே 10 அல்லது 20ஓடு முடிந்து விடுகின்ற ஸ்லோகங்கள் தான். இதற்கு மறைமுகமான அர்த்தம் என்னவெனில், கட்டுக்கு அடங்காத ஒரு விஷயம் இந்த ராகு கேது. அனுபவத்தில் தான் நீ அதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அமைப்பில் தான். ஜாதக அலங்காரம் என்கின்ற ஒரு தமிழுடைய மூல விளக்க கிரணூர் நடராஜன் ஐயா அவர்கள், அதில் கூட நிறைய பாடல்கள் சரியில்லாத பாடல்கள் தான். அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்தவர்களுடைய ஜாதக அமைப்பை வைத்து தான் கிரணூர் நடராஜன் ஐயா அவர்கள் மிகப்பெரிய ஜோதிடர் மேதை. நமக்கு ஒரு 200-300 ஆண்டு காலத்திற்கு முன்பு ஓலைச்சுவடியில் இருந்த காலத்திலேயே சில விஷயங்களை அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய ஜோதிட கணிதமே பாரம்பரியமாகத்தானே வந்தது. அப்படி இருக்கும் பொழுது கூட அவர்கள் கூட அந்த ஜாதக அலங்காரம் தமிழின் மிகப்பெரிய விளக்க நூல், மூல நூல் இல்லை, விளக்க நூல், வடமொழி கிரந்தங்களை எடுத்து அதில் விளக்கத்தை எழுதிய அந்த நூலில் கூட ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்கள் மற்ற கிரகத்தை பற்றி இருக்கின்ற நிலைமையில் வெறும் 10 அல்லது 20 பாடல்களோடு ராகு கேதுக்களை பற்றி ஐயா ஜோதிட மேதை கீரனூர் நடராஜன் அவர்கள் முடித்திருப்பார்கள். இதிலேயே தெரியும் நமக்கு எத்தகைய தன்மையோடு ராகு கேதுக்கள் விளக்கப்படுகின்றனது. இப்போது தெரிகின்ற கட்டத்தில் இது ஒரு பேசிக் நிலைமை தான். இந்த எதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், ராகு கேதுக்கள் இருக்கும் இடத்தின் அதிபதியைப் போல பலன் தருவார்கள் அப்படிங்கிற முதல் விதியவும், ராகு கேதுக்கள் மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய 5 இடங்களில் தனித்தன்மையோடு செயல்படுவார்கள் என்பதையும் பொருத்தி பார்த்து கொண்டு, மேற்கண்ட இந்த 5 இடங்கள் எப்பொழுதெல்லாம் 3-11ஆம் இடங்களாக லக்னத்திற்கு வருகிறதோ அப்போது அங்கே ராகுவினால் சிறந்த பலன்கள் இருக்கும் அப்படின்றதையும், இதற்கடுத்து நான் சொல்ல போகின்ற வீடு கொடுத்தவனுடைய வலு, அதாவது ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் உச்சமாக இருக்கின்றார் அப்படின்ற நிலைமையில் கோடிக்கணக்கான பணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராகு இருப்பார் என்றதை பொருத்தி பார்க்கணும். ஜோதிடம் என்பது அப்படியே காம்பினேஷன்ஸ்
ஒன்றுக்குள் ஒன்று ஒன்றுக்குள் ஒன்றாக பின்னி பிணைந்த சங்கிலியை போன்றது. வீடு கொடுத்தவன் வலுவாக இருக்க வேண்டும். மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரத்தில் 5 இடங்களில் ராகு இருக்க வேண்டும். அதே நிலையில் வீடு, அதாவது அந்த அதிபதி ஆதிபத்திய விசேஷம் உள்ளவராக இருக்க வேண்டும். இப்படிலாம் உள்ளுக்குள்ள அப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்போ இப்போ முதல் நிலையாக இங்கே ராசி கட்டம் தெரிகிறது. 5 இடங்களில் ராகு தனித்து காட்டப்பட்டிருக்கிறார். இந்த 5 இடங்களில் இருக்கின்ற ராகு நல்லவர், தனித்தன்மையோடு இருக்கக்கூடியவர். இந்த நல்லவர்ன்றதும் வேறு விதமான அமைப்புகளில் மாறும். அப்போ இந்த இதை புரிஞ்சுக்கங்க. மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் 5 இடங்களில் இருக்கின்ற ராகு நல்லவர். சரி, அதனை அடுத்து இப்போது சுபத்துவத்தின் முதல் தன்மையான இன்றைய ராசி கட்டம் வந்திருக்கிறது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா ராகுவின் சுபத்துவம் முதல் நிலை. அதாவது ராகு இதற்கு முந்தைய அமைப்பில் 5 கட்டங்களில் வந்த ராகு இங்கே சர ராசியில் ஒன்றுமாக, ஸ்திர ராசியில் ஒன்றுமாக, மகரத்திலும் ரிஷபத்திலும் இருக்கிறார். அதாவது ஒரு பாவகிரகம், ஒரு சுபகிரகம் என்ற அடிப்படையில் போட்டிருக்கிறேன். ரிஷபராகு ரிஷபத்தில் இருந்தால் இப்போதைய சுபத்துவத்தின் முதல் நிலை அமைப்பை காட்டப் போவோமேயானால், ரிஷபராகு ரிஷபத்தில் இருக்கின்ற ராகு வலுவான பலன்களை செய்ய வேண்டுமெனில் அவர் சுக்கிரன், உச்ச சுக்கிரனுடைய வீட்டில் அமர வேண்டும். அதாவது ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் வலுவாக இருக்க வேண்டும், உச்சனாக இருக்க வேண்டும். இந்த அமைப்பு மிகவும் உயர்நிலை ஒரு அமைப்பு. இது சுபக்கிரக அமைப்போடு இதை சொல்லியாகிவிட்டது. சுபக்கிரக அமைப்போடு இதை சொல்லிட்டோம். இரண்டாவது, இதே கட்டத்தில் ராகுவின் சுபத்துவத்தில் மகர ராகு காட்டப்பட்டிருக்கிறார். அந்த மகர ராகு உச்ச சனியின் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். பொதுவாக நான் சனி செவ்வாய் உச்சமடையக்கூடாது என்பதை மிக தெளிவாக உங்களுக்கு அடிக்கடி எடுத்து சொல்லியிருக்கிறேன். ஒரு ஜாதகத்தில் சனி செவ்வாய் உச்சமடையக்கூடாது. அப்படி சனி செவ்வாய் உச்சமடைகிறது என்றால் அந்த சனி செவ்வாய் தசைகளில் அது பலனை தராது. ஆனால் இந்த மேஷம், விருச்சிகம், மகரம், கும்பம் ஆகிய சனி செவ்வாயின் 4 வீடுகளில் அமர்ந்த கிரகங்கள் தசைகளில் பலன் செய்யும். இதாங்க சூட்சுமம். மிகப்பெரிய ஒரு, அதாவது பரம்பொருள் எனக்கு என்னுடைய சிற்றறிவுக்கு தெரிய அனுமதித்த ஒரு மிகப்பெரிய அமைப்பை தான் பாவக்கிரகங்களின் சூட்சுமோல்னு சொன்னேன். சனி செவ்வாய் உச்சமடைவது நேரடியாக அவர்களுடைய தசையில் பலனை தருவதற்கல்ல. அப்படி அவர்கள் உச்சமடைந்தார்கள் எனில் மறைவு ஸ்தானங்களில் இருக்கணும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்கிறதுல அர்த்தம் கிடையாது. அவர்கள் அப்படி உச்சமடைய வேண்டுமெனில் அவர்கள் சுபத்துவம், சூட்சும வலுவை பெற்றிருக்க வேண்டும். சுபத்துவமோ சூட்சும வலுவோ அடையாத சனி செவ்வாயின் தசைகள் வராமல் இருப்பது நல்லது. கொடுமைப்படுத்தும். முக்கால் மற்றும் முழு பாவரான சனி செவ்வாயின் தசைகள் ஆதிபத்திய விசேஷங்களை தந்தாலும் காரக கொடுமைகளை செய்யும். சுபத்துவம், சூட்சும வலு இல்லாத சனி செவ்வாயுடைய அமைப்பு. ஆனால் இந்த சனியும் செவ்வாயும் சுபத்துவமாகவோ சூட்சும வலுவின்றியோ வெறும் உச்சத்தை மட்டும் அடைந்திருக்கின்ற நிலையில் அதனுடைய வீடுகளில் மகர, கும்ப, மேஷ, விருச்சிக வீடுகளில் ராகு அமர்ந்திருந்தால் அல்லது மற்ற கிரகங்கள் அமர்ந்திருந்தால் அவர்களுடைய தசை நன்மையை செய்யும். இதுதாங்க ஜோதிடத்தில் ஒரு பெரிய ஒரு அப்படியே கிளாஸ் ஒரு மாதிரியாக பலன் அப்படியே உறுதிப்படுத்துகின்ற ஒரு தன்மை. உச்சனுடைய வீடுகள்னு அடிக்கடி நான் சொல்கிறதுக்கான காரணம் இதுதான். இதெல்லாம் மறைமுகமாக நம்ம மூல நூல்களில் சில நேரங்களில் தெளிவில்லாமலே சொல்லப்பட்டிருக்கின்றன. மறைமுகமாக சொல்லப்பட்டாங்களா அல்லது அன்னைக்கு விளக்கம் சொன்னவங்களுடைய ஜோதிட அமைப்புகளில் அவ்வளோதான் அவங்களுக்கு அப்படின்றதான் சொல்லணும். அடிக்கடி நான் சொல்கிறேன் இல்லையா, உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு எத்தனை சதவிகிதம் புதன் திறம்பட அமைந்திருக்கிறாரோ அந்த அளவிற்கு நீங்கள் ஜோதிடத்தை புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதான் உண்மையை தவிர நிச்சயமாக வேற ஒரு நிலையில் நான் சொல்ல மாட்டேன். நான் என்னதான் சொல்லிக் கொடுத்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் புதன் எந்த அளவுக்கு இருக்கிறாரோ அத்தகைய தன்மையோடு தான் உங்களால் ஜோதிடத்தின் அத்தனை காம்பினேஷன்ஸ்களையும் புரிந்து கொள்ள முடியும். ஜோதிடம் என்பது கணித சமன்பாடுகள், பலவிதமான கணக்கீடுகள், பொருத்தங்கள், விதிகள், விதிவிலக்குகள் அடங்கிய ஒரு மாபெரும் கலை. முழு மூச்சாக இன்னொன்று, எதை நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், ஒரு ஆசானாக இருக்கிறேன்றதுல அப்படி ஒன்றும் பெருமை இல்லை. ஏனென்றால் எனக்கு இந்த ஜோதிடத்தை தவிர்த்து வேறு எதுவும் தெரியாது. ஆனால் நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற, என்னிடம் கற்றுக்கொள்ளுகின்ற மாணாக்கர்களாகிய நீங்கள் வேறு சில விஷயங்களில் திறமையாக இருப்பீர்கள். ஒரு கணிப்பொறி, பெரும்பாலும் இங்கே நம்முடைய பிரீமியம் வீடியோ நேயர்களாக கணிப்பொறி சார்ந்தவர்கள் இருக்கிறீங்க. என்னை உங்கள் சிஸ்டர் முன்னாடி உட்காந்து ஒரு சாஃப்ட்வேர் இப்படி பண்ணியா, ஆன் பண்ணியா அப்படின்னா 2 கையும் தூக்கிடுவேன் இல்லையா? தெரியாது. எனக்கு இதில் ஆர்வம், உங்களுக்கு அதில் ஆர்வம். ஆக எந்த ஒரு விஷயத்தில் ஆர்வம் முழுமையாக இருக்கிறதோ அப்போது பிரபஞ்சம் நமக்கு சில விஷயங்களை சொல்லித் தருகிறதுன்றதான் உண்மை. பிரபஞ்சம் தானே முன் ஓ இவ்வளோ தூரம் ஆர்வமாக இருக்கிறியா, இரு
ஒரு அதிகமான ஒரு ஒரு நல்ல ஈடுபாட்டோடு ஒரு விஷயத்தை இருக்கும்போது இது வந்து மனம் சார்ந்த விஷயமும் கூட. நான் வேறு வீடியோக்கெல்லாம் சொல்லியிருக்கிறேன், இந்த இடத்துல இதை பற்றி சொல்ல வேண்டாம். ஆகவே எத்தனை புதன் வலுவாக இருக்கிறாரோ அவ்வளவிற்கு அதிகமான ஒரு அமைப்பில் உங்களுக்கு ஜோதிடம் அறியப்படும். இங்கே தெரிந்திருப்பது சுக்கிரனுடைய உச்சம், சனியின் உச்சம். சுக்கிரன் உச்சமாகி அவருடைய நாம் சொன்ன 5 வீடுகளில் ஒன்றான ரிஷபத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார். இங்கே அமர்ந்திருக்கின்ற 3, 6, 11, 10, 12 3, 11ஆம் இடங்கள் மிக முதன்மையான இடங்கள். அதற்கு என்ன காரணம்னோட சொல்லியிருக்கிறேன். எதிர 5, 9 கேது இருப்பார். ராகுவின் சூட்சுமங்களில் நிறைய எழுதியிருக்கிறேன், நிறைய படிங்க. பேசுனதை விட நிறைய எழுதியிருக்கிறேன். 3, 11ஆம் இடத்தினுடைய அமைப்புகள் ஏன் சொல்லப்பட்டிருக்கின்றன, விளக்க நூல்களில் தெரிந்த வரைக்கும் விளக்கி இருக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் விளக்கி இருக்கிறேன். 3, 11ஆம் இடங்கள் ஏன் சுபத்தன்மை வாய்ந்ததுன்றதை யாரும் சொல்லலை. என்னுடைய சாயாகிரகங்களின் சூட்சும விளக்கு கட்டுரைகளில் போய் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக தெரியும். 3, 11ஆம் இடத்தின் எதிர்முனை 5, 9ஆக இருக்கும். அதன் காரணமாக அந்த ராகுகேதுக்கள் கனெக்டில் 5, 9ஆம் பாவகங்கள் செயல்படும் என்பது ஒரு சூட்சுமம். ஆகவே இப்போது திரையில் தெரிந்து கொண்டிருக்கின்ற நிலையில் மிக ஒரு உயர்நிலையாக சொல்லப்படுவது ராகுவின் சுபத்துவத்தின் முதல் நிலைப்படி அவர் அமர்ந்த வீட்டுக்கு அதிபதி சுபரோ பாபரோ உச்சமாக இருக்க வேண்டும். அப்படி உச்சமாக இருக்கும் பொழுது அந்த உச்சனின் ஆதிபத்திய காரகத்துவ அமைப்புகளை ராகு தெல்ல தெளிவாக தருவார், மிகப்பெரிய அளவில் தருவார். காரகத்துவங்களையும் தருவார். அப்போ அந்த கெடு காரகத்துவங்கள் சனியின் வீட்டில் உட்கார்ந்தா என்ன, சனியை பிரதிபலிப்பார், சனியின் துர்க்குணங்களையும் பிரதிபலிப்பார். சனியின் குறுக்கு எண்ணங்கள், நயவஞ்சகங்கள், திருட்டுத்தனமான மறைமுகமான தனலாபம், ஏமாற்றி சம்பாதித்தல். ராகுவின் குணம் சம்பாதித்தல். எப்படி சம்பாதிக்கிறீர்கள் என்பது ராகு அமர்ந்த வீடு சுப வீடா அசுப வீடா என்பதை பொறுத்தது. மனசாட்சியோடு சம்பாதிக்கிறீர்களா, முறையாக சம்பாதிக்கிறீர்களா, புகழோடு சம்பாதிக்கிறீர்களா, அல்லது வீண் பழியோடு கெட்ட பெயரோடு சம்பாதிக்கிறீர்களா, மறைமுகமான வழிகளில் கோடிகள் கொட்டுகிறதா? ராகு நல்ல நிலைமையில் இருந்து விட்டால் நூற்றுக்கணக்கான கோடிகள் கொட்டியே தீரும். ராகு திசை ஆரம்பிக்கும் பொழுது ஒருவர் சாதாரண நிலையில் ஒரு உச்சனுடைய வீட்டில் சகல விதமான சுபத்தன்மையோடு இருக்கின்ற நிலைமையில் எப்படிப்பட்ட பாவகங்களில் ராகு இருந்தாலும் 1 முதல் 12 வரையிலான எந்த பாவகத்தில் ராகு இருந்தாலும் இது ஒரு நிச்சயமான ஒரு விதி. ராகுவை பற்றி நம்ம இவ்வளோ தூரம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான விதியே இதுதான். அதாவது அவர் எந்த பாவகத்தில் வேண்டுமானாலும் இருக்கட்டும். 6ஆம் பாவகத்தில் அதிக சுபத்துவமாக இருந்தால் கடனில் வாழ்கிற அமைப்பை கொடுத்துட்டு போயிடுவார். கடன்லையே தொல்லைகளை கொடுப்பார். ஆனால் கடன்களில் சொகுசாக வாழ்கின்ற சில அமைப்புகளை கொடுப்பார். 5000 கோடி 10,000 கோடி வாங்கிட்டு ஓடி போகிற தன்மையை ராகு 6ஆம் இடத்து ராகு கொடுப்பார். அவருடைய தசை வரைக்கும் சொகுசாக கொடுத்துட்டு அடுத்து குரு தசை வரும்போது காலி பண்ண ஆரம்பிப்பார். நன்றாக இன்னொன்றையும் புரிந்து கொள்ளுங்கள், மிக மிக இதாக புரிஞ்சுக்கணும். சாயா கிரகங்களான ராகு கேதுக்களுக்கு அடுத்தது தான் சுப இயற்கை சுபங்களுடைய தசைன்றது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கங்க. இதுவும் ஒரு சூட்சமம். இதையும் சாயா கிரகங்களுடைய இதில் ஆர்டிக்கலில் எழுதியிருக்கிறேன். அதாவது இருள் கிரகங்களான ராகு கேது கிரகங்களுக்கு அடுத்ததாகத்தான் மாபெரும் சுவர்களின் தசை வரும். அதாவது ராகுவிற்கு அடுத்து தான் குரு தசை, கேதுவுக்கு அடுத்து தான் சுக்கிர தசை. இதுலேயும் ஒரு சூட்சுமம் இருக்கிறது. சுவர்கள், இந்த சுவர்களுடைய தசையில் ஒரு நிம்மதியான நல்ல விதமான அமைப்பான வாழ்க்கையை, குரு சுக்கிர வாழ்க்கையை, ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்ல அமைதியான வாழ்க்கையை நீங்கள் அடைவதற்கான ஆரம்பகட்ட மாபெரும் தனம் போன்ற விஷயங்களை சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள் கொடுத்து விடுவார்கள். நல்லா யோசிச்சு பாருங்கள். கேதசைக்கு அடுத்து தான் சுக்கிரதசை வருது, ராகுதசைக்கு அடுத்து தான் குருதசை வருது. குருவும் சுக்கிரனும் தான் இருக்கிறதுலே மாபெரும் சுவர்கள். புரியுதுங்களா உங்களுக்கு? சில விஷயங்கள்லாம் நம்ம ஆழ்ந்து யோசிக்கும் பொழுது சில நிலைகளில் மிகப்பெரிய தன்மையோடு அது நம்மால் உணரப்பட வேண்டும் அப்படிங்கிறதான் உண்மை. இங்கே கட்டம் காட்டப்பட்டிருக்கிறது. இந்த கட்டம் காட்டப்பட்டிருக்கின்ற அமைப்பில் ராகு தசை நன்மைகளை செய்ய வேண்டுமெனில் பாவராகட்டும் சுபராகட்டும் உச்ச அமைப்பாக இருக்க வேண்டும். இதில் இன்னும் ஒன்று இப்போதையே சொல்லிவிடுகிறேன். நீச்சன் வக்ரமானால் இயல்புக்கு மாறாக உச்சம் என்கின்ற ஒரு தன்மை இருக்கிறது இல்லையா? இது அடுத்த கட்டமாக வருகிறது. அதாவது ராகுவின் மாறுபட்ட நிலைன்னு ஒரு கட்டத்தை போடுறோம். சில பேர் என்ன தவறாக புரிஞ்சுக்கிறீங்கன்னா, ஐயா உச்சனுடைய வீட்டில் அமர்ந்திருந்த ராகு நீச்ச பங்கத்தை அடைந்து விட்டார், நீச்ச பங்கம் என்பது உச்சனை விட மேலான தன்மை என்று சொல்லுகிறீர்களே, நீச்சம் என்பது மாறுபட்ட நிலை என்று சொல்கிறீர்களே, இயல்புக்கு மாறான நிலை என்று சொல்லிவிடுகிறீர்களே. அப்படியானால் ஒரு கிரகம் நீச்சம் அடைந்த நிலையில் வக்ரம் அல்லது வேறு விதமான அமைப்புகளை கொண்டிருந்தால் அவர் நீச்சத்தை மாறி உச்ச அமைப்பில் வருகிறார் இல்லையா?
அப்படி இருக்கும்போது அந்த வீட்டின் கிரகத்தில் அந்த வீட்டில் அமர்ந்த ராகு என்ன பலனை செய்வார்? இப்போது ராகுவின் மாறுபட்ட நிலையாக இங்கே வந்து விட்டது. 3வது கட்டம் வந்து விட்டது. இங்கே பார்த்தீங்கன்னா இதே ரிஷபராகு, இதே மகர ராகு நீச்ச சுக்கிரனின் வீட்டில், நீச்ச சனியின் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இதையும் சொல்லிவிடுகிறேன், எந்த நிலையிலையும் ராகு நேரடி உச்சனுடைய வீட்டில் தான் இருக்கணும். மறைமுக உச்சம் அமைப்பு வந்து அந்த சம்பந்தப்பட்ட கிரகத்துக்காக தான் இயல்புக்கு மாறான நிலைமையை தரும். எங்கே எந்த விதியை பொருத்தி பார்ப்பது என்கின்றதன் அடிப்படையில், எங்கே எந்த விதி எப்படி எங்கே எப்போது செயல்படும் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் சில நிலைகளில் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உச்சனின் வீடு என்கின்ற விதிவிலக்கே இல்லாதது நேரடி உச்சத்திற்கு மட்டும்தான். அவர் சுவரோ பாவரோ அந்த வீட்டில் ரிஷபத்தில் இருந்தார்னா சுக்கிரன் உச்சம் அடையணும். அங்கே சுக்கிரன் வக்கரமடைந்து இயல்புக்கு மாறான நிலையை அடைந்திருந்தாலும் கூட உச்ச பலத்தை தான் ராகு தருவார். நல்லா புரிஞ்சுக்கங்க. ரிஷப வீடு உச்ச சுக்கிரன், சுக்கிரன் வக்கரமடைந்திருக்கிறார். சுக்கிரன் தான் இயல்புக்கு மாறான நிலைமையை தருவாரே தவிர நேரடியாக உச்சமான ராகு, உச்சனின் வீட்டில் வந்த ராகு நல்ல பலன்களை தருவார். அதான் இங்கே உள்ள அமைப்பு. ராகு மகரத்தில் அமர்ந்திருக்கிறார், சனி உச்சமடைந்திருக்கிறார், வக்கரமே ஆகியிருக்கிறார். சனி வக்கரமாக்கி விட்டார். சனியே இயல்புக்கு மாறான பலனை தருவார். ஆனால் ராகு நேரடியாக அங்கே சனியின் உச்சமான சனியின் வீட்டில் இருக்கிறதுனால உச்ச பலனை தான் தருவார். இது ஒரு பெரிய சூட்சுமம், தலை சுத்தம். கேட்டுக்கங்க. இப்போ மாறுபட்ட நிலை வந்திருக்கிறது. இந்த மாறுபட்ட நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ தெரிகின்ற கட்டத்தில் வந்து சுக்கிரன் வக்ரமும் ஆகி புதனோடு இருந்திருக்கிறார். அங்கே ரிஷபத்தில் ராகு இருக்கிறார். ஐயா, இது ஒரு வகையில் உச்சம் தானே? இல்லை, ராகுவிற்கு மட்டும் இல்லை, சுக்கிரனுக்கு மட்டும் உச்சம். சுக்கிரன் நீச்ச வக்கரத்தை அடைந்திருக்கிறார். இயல்புக்கு மாறான நிலைக்கு வந்து விட்டார். நீச்சபங்க ராஜயோக அமைப்பில் இருக்கிறார். தானே வலுப்பெற்று விட்டார். இது உண்மை. ஆனாலும் இது போன்ற தன்மையில் நீச்சனுடைய வீடில் அமர்ந்த ராகுவாகத்தான் அவரை எங்கே கணிதம் செய்ய வேண்டுமே தவிர நிச்சயமாக உச்சனுடைய வீட்டில் உட்கார்ந்ததா இருக்கவே இருக்காது. நல்லா பாருங்கள், இந்த மாதிரியான ராகுதசை ஃப்ளாப் தன்மையில் கொடுக்கும். வேறு விதமான குருவின் தொடர்புகள், சுபரின் தொடர்புகள் இருக்கும்போது மட்டுமே இந்த ரிஷபராகு காப்பாற்றுமே தவிர நேரடியாக இது போன்ற அமைப்புகளில் காப்பாற்றாது. இந்த நுணுக்கத்தை சொல்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் இந்த வீடியோ நீளுது. மாறுபட்ட நிலையில் ராகு, மகர ராகு நீச்ச சனியின் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். சனி வக்கரமாக்கி இருக்கிறார். கூடவே சூரியனோடு சேர்ந்து நீச்சபங்க ராஜயோகம், நீச்சபங்க அமைப்பை அடைந்திருக்கிறார். இந்த மாதிரி அமைப்புலலாம் அப்படி ஒன்று ராகு சனி வந்து நீச்சபங்க ராஜயோகத்தை தரமாட்டார், சுபத்துவம் இல்லாமல். நுணுக்கமாக ஒவ்வொரு எல்லா விஷயத்துக்கும் விதியை புரிஞ்சுக்கிட்டு எல்லா விஷயத்துக்கும் விதி விலக்குகளை புரிஞ்சுக்கணும். அதுதான் ஜோதிடத்தில் முக்கியம். விதிகளை மட்டும் தெரிந்து கொண்டு இருந்தீங்கன்னா எந்த இடத்துலையும் பலன் சொல்ல முடியாது, எந்த இடத்துலையும் பலன் வராது. ஆக இந்த இடத்துல சனியே உச்ச பலனாக தரக்கூடிய தன்மையை அடைகிறாரே தவிர நேரடி நீச்சனுடைய வீட்டில் அமர்ந்த மகர நல்ல பலனை தரமாட்டார். இதுதான் இன்றைக்கு ஒரு மிக மிக முக்கியமான ராகுவின் சுபத்துவத்தன்மை. ஆகவே நாளைக்கு கொடுக்குற அமைப்பில் இன்னும் வேறுபட்ட சில அமைப்புகளை ராகு எப்போது நன்மை தருவார் அப்படிங்கிற அமைப்புகளை பார்க்கலாம். ஆகவே இதை மற்றும் இன்றைக்கு பாடமாக எடுத்துக்கலாம். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.